வணக்கம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டா சூப்பரா ஒரு ஜாலியான vlog தான் பார்க்க போறீங்க. நைட் அவுட்டிங் vlog தான் பார்க்க போறீங்க. நாங்க 2 பேர், அவங்க 2 பேர். அம்பரீஷ் குடி வந்திருக்கான். நாங்க 5 பேர். ஆமா, சனா மட்டும் மிஸ்ஸிங். பாவம், அந்த வீடியோ பார்த்துச்சுன்னா அழுவோம். நாங்க எல்லாம் வந்து ஒரு நைட் அவுட் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். சடன் பிளான் தான், சும்மா பக்கத்துல எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஆனா அப்படியே வந்து ஈஸியா போலாம் அப்படின்னு யோசிச்சாங்களா. நாங்க சீ-த்ரூ ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஈஸியார்ல அப்படியே போகலாம், சும்மா டிரைவ் மாதிரி போகலாம், அப்படியே போற வழியில ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே நைட் அவுட் மாதிரி போகலாம் அப்படின்னு வந்தோம். அப்புறம் வந்து நந்தினி வந்து இந்த சீ-த்ரூ டின்னர் வந்து இங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா, சஜஸ்ட் பண்ணாலா. சரி வாங்க சும்மா ஒரு நாள் போகலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் ஆல்ரெடி 2 டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும். இந்த ஆம்பியன்ஸ் வைஸ் ரொம்ப பீச் கிட்ட இருக்கும். ஆமா, அந்த அலையோட சவுண்டோட கேட்கறதுக்கு ரொம்ப மைல்டா சாங்லாம் ப்ளே பண்ணுவாங்க. ரொம்ப லவ் பண்ணுவாங்க அவங்க. ஆமா, சரி, நாங்க இது வரைக்கும் இங்க வந்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நம்பி வந்திருக்கேன். அதுக்குள்ளே 100 குறைங்க. நல்லா இருக்குமா சாப்பாடு? அது நல்லா இருக்குமா? சாப்பாடுக்கு தானங்க. நான் ஆம்பியன்ஸை பத்தி பேசிருக்கேன். ஆம்பியன்ஸை பத்திலாம் பேசாத, சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லு. பீச் ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கும்னா பீச் வேணும்னா நான் போய் மெரினா பீச்லயோ பெசன்ட் நகர் பீச்லயோ 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வருவேன். சோறு நல்லா இருக்குமா, அதுதான் நமக்கு முக்கியம். சரி பாப்போம், இன்னைக்கு வந்து நீ கூப்பிட்டு வந்திருக்க, உன்னை நம்பி நாங்க வந்திருக்கோம். ஆபீஸ்ல இருந்து குடுன்னு ஓடி ஜாலியா எங்களுக்காக. வீக்கெண்ட் வந்தாலே நாங்க அப்படியே கையில பிடிக்க முடியாது, சிறகடிப்போம். அது மாதிரி சிறகடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டோம். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கோம். போயிட்டு என்னெல்லாம் இருக்கு, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணலாம். இங்க வந்து யாருக்கோ பர்த்டேவா இல்ல ஆனிவர்சரி இல்ல, எப்பயுமே இங்க வந்து பர்த்டே ஆனிவர்சரிலாம் இல்ல, எப்பயுமே செட் பண்ணிருப்பாங்க. அப்பப்போ பர்த்டேனும் போது அந்த இடத்துல உட்கார வச்சு அது நடக்கும். ஆனிவர்சரினா அதுக்கு ஏத்த மாதிரி அங்க செட் பண்ணுவாங்க. இங்க வந்து அது மாதிரி செட் பண்ணிருப்பாங்களா. ஆனா நந்தினிக்கு ரொம்ப நாள் ஆசை போல அது மாதிரிலாம் வந்து ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ண மாதிரி. நான் இது வரைக்கும் பண்றேன். 2 தடவை வந்திருக்கேன். 2 தடவையும் எல்லாமே நடக்கும். ஆனா நாங்களும் நடந்துதான் போவோமே தவிர வேற எதுவும் எங்களுக்கு நடக்காது. அதுக்கெல்லாம் வந்து சொல்லி புரியாது உங்களுக்குலாம். சர்ப்ரைஸ் வந்து எங்களோட டிக்ஷனரியில இல்ல. அவர் பாட்டெல்லாம் இப்படியே சொல்லி காலத்தை ஓட்டிடுவாங்க அவங்கலாம். என்னதான் இந்த ஒய்ஃபுக்கும் பண்ணலாம், அடுத்த ஒய்ஃபும் கிடையாது வாழ்க்கையில, ஒரு ஒய்ஃப் தான். என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. பாட்டு பாடுறாங்க, காப்பிரைட்ஸ்லாம் வராது, ஏன்னா அவங்களே பாடுறாங்கன்னும் போது அது நல்லா இருக்குங்க. ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு. நாங்க வந்து இப்ப நீ மார்க் பண்ண, எனக்கு நீங்க வந்து லாஸ்டா இவ வந்து மார்க் சொல்லணும். நான் 10 out of எவ்வளவு நீ சொல்லணும், அண்ணா சொல்லணும், அம்பரீஷ் குட்டி சொல்லணும். லாஸ்டா வந்து நீங்க இது சொல்லணும். We booked Zomato. We want to take video. Shall we take, right? We want to put a vlog. அங்கங்க இந்த மாதிரி இருக்குமா? ஆமா, பர்த்டே. Shall we go see there and come? Okay. No. Just. Those are all those things. Birthday planning. ஷார்ட்ஸ் எடுங்க. யாருக்கோ இங்க வந்து பர்த்டே செட்டப் பண்ணிருக்காங்க. நாம சும்மா போட்டோ எடுக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். ஹாப்பி பர்த்டே உலாவா? உலான்னு ஒரு பேரா? இங்க நாங்க முத வந்ததுக்கான ஒரு ரீசன் இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா? அந்த கல் இருக்குல்ல சாமி, இது வந்து விஜிபியோட விஜிபி இங்க வந்து இருந்திருக்கு. முன்னாடி வந்து பாக்குற மாதிரி விஜிபி விசிட் பண்ற இடமா இருந்திருக்கு. எப்பனா எங்க அம்மா அப்பா மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் விஜிபி வந்து இங்க வந்து வந்திருக்காங்க. கல்யாணம் அடுத்த நாள் சென்னை கிளம்பி வந்திருக்காங்க. இங்க வந்து போட்டோ எடுத்திருக்காங்க. எங்க கிட்ட வந்து இந்த சிலைக்கு பக்கத்துல இருந்து போட்டோ இருக்கு. ஆமா, இதே போட்டோ இந்த இடத்துல உட்கார்ந்து, இது ஒரு கோயிலா இருந்திருக்கும். சிவன் இந்த சாமி வந்து உள்ளதா இருந்திருக்கு. இந்த கோயில்ல வச்சு நின்று போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோ எல்லாம் எங்ககிட்ட இருந்துச்சு. நாங்க வந்து எங்க அம்மா அப்பாவோட 25th வெட்டிங் ஆனிவர்சரிக்கு விஜிபி கூட்டு போகணும்னு முடிவு பண்ணோம். அது வந்து பழசாயிடுச்சோ புதுசாயிடுச்சோ, அவங்க மெமரிஸ்க்காகவாது கூட்டு போகணும் முடிவு பண்ணும்போது தான் இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு. கடைசியில தெரிஞ்சு வந்தது. ஆக்சுவலா வந்து இதுக்குள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு விஜிபிக்குள்ளன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டு வந்தோம். பட் இந்த இடம் இந்த செட்டப்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. பட் எனக்கு அந்த இதை பார்த்த உடனே புரிஞ்சிச்சு. இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எங்க அம்மா இங்க எடுத்தது. அப்பவே வந்திருக்காங்களா விஜிபிக்கு? அவ்வளவு தூரம் மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் அவங்க வந்திருந்தாங்க. ரெண்டாவது 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்க அவங்களை கூட்டிட்டு வந்து அதே இடத்துல வச்சு போட்டோ எடுத்தோம். அப்ப நீ அதை ரீக்ரியேட் பண்ணிருக்கலாம்ல, அந்த போட்டோவையும் இந்த போட்டோவையும் எடுத்து. இப்பதான் ரீசெண்டா ஒரு 1.5 years back, 2 years back அந்த போட்டோவை பேத்து போடுங்க. பிஃபோர் ஆஃப்டர் அப்படி இதே இடத்துல நின்னு இவங்க உட்கார்ந்தது எல்லா போட்டோ இருக்கு, படுத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து போட்டோ எடுத்துலாம் இருக்கு. அந்த போட்டோ எல்லாமே ரீக்ரியேட் பண்ணோம். அப்பதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இடம்.
அதெல்லாம் சிலை தான், அதுல இருந்த ஒன்னொரு சிலை தான் அது. பிஜிபில உள்ள சிலையா இருக்கும். நீங்க உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா தூணா இருக்கும். அந்த தூண்லாம் இப்ப ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அது கூட ஒரு ரெஸ்டாரண்ட் தான். அது பீச். நம்ம வந்த வேலை எதுக்கு சாப்பிட தானேங்க, அதனால ஃபர்ஸ்ட் சாப்பிட வந்து உட்காந்துச்சு. ஆனா இதுல ஒரு பேரு கூட எனக்கு என்னன்னே தெரியல. இது இண்டோ குசைன் ரெஸ்டாரண்ட், அதனால. ஆமா, இது என்னன்னா இங்க பாருங்க, டாம்ஹா அப்படின்னா என்ன, டாம்ஹா தாய் கோகனட் பேஸ்ட் சூப். ஆனா கீழே போட்டிருக்காங்க, அதுல இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே கீழே போட்டிருக்காங்க. தாய் கோகனட் பேஸ்ட். பாட்டு பாடுறதால சரியா கேட்கலையான்னு தெரியல. கோகனட் பேஸ்ட் சூப், கோழி ரசம். இது மட்டும் நம்ம லாங்குவேஜ்ல இருக்கு, அதனால தெரியுது. அதுவுமே அது கோடி ரசம், அது தெலுங்கு. அது கோழி ரசம் இங்க இல்ல, கோழி தான் போட்டிருக்காங்க. கோழி தான். அப்புறம் போலீஸ்ல தாதாக்கு நல்லா பாடுறாங்க, நல்லா பாடுறாங்க. உயிரெல்லாம் உயிர் கொள்ளும் என்றால் உயிர் உள்ளதானோ என்ன ஆகுமே. உயிர் வாங்கிடும் ஓவியம் நீயடி. சர்ப்ரைஸ் பண்றது நல்ல ஸ்பாட். யாருக்காவது பர்த்டே ஆனிவர்சரி 1500 தான் ஒரு டேபிளுக்கு சர்ப்ரைஸ். சாப்பிடலாமா? சர்ப்ரைஸ் செட்டப் மட்டும் 1500. இந்த மாதிரி வந்து பர்த்டேக்கு ஆனிவர்சரிக்கு எல்லாத்துக்குமே இல்ல இல்ல, அந்த 1500க்கு நம்ம சாப்பிட்டுக்கலாமான்னு. நோ 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 நோ, ஒன்லி செட்டப்ஸ். அதுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா இங்க வந்து உட்கார்ந்து போயிடலாம் நான் சொல்றேன். அதுமா போட நல்லா இருக்கு. இல்ல, அதுக்கு காம்ப்ளிமெண்டரி கேக் ஒண்ணு, அப்புறம் வந்து டிஷஸ் மட்டும் இருக்கும். நல்லா இருக்கு, செட் ஆகும். நெக்ஸ்ட் என்னோட பர்த்டேக்கு இல்ல ஆனிவர்சரிக்கு இங்க கூட்டு வந்துருவாங்க. வந்துட்டு இருக்காங்க, அவங்கலாம் பர்த்டே புக் பண்ணிருப்பாங்க போல. எங்க போனாலும் இந்த ஒரு சாங் விட மாட்டீங்களே. காத்துதாங்க வருது. அவரே சை ஆயிட்டாரு பாவம். அவருக்கே வெக்க வந்துருச்சு அந்த பாட்டு பாடும்போது. அங்க பாருங்க, அவரே வெக்க வந்துருச்சு. நீங்கலாம் ஒரு பேசுறது கூட வெளியில தெரிய பாருங்க. யாராவது கப்பல்ஸ் கேட்ட உடனே சாங் போடுறாங்க உங்களுக்கு. எனக்காக ஒரு சாங், வேற ஏதாவது சாங் சொல்லுங்க. நீ சொல்லி தான் போடுவாங்க உங்களுக்கு. உங்களுக்கு என்ன சாங் வேணும் சொல்லுவாங்க. ஏன் எங்களுக்காக நீங்க ரெண்டு பேரும் தானே ரெடி பண்ணணும். எனக்காக தான் இந்த சாங் நீ போய் சொல்லிட்டு வா. அவர் எப்ப பார்த்தாலும் இந்த சாங் தான் சொல்லுவாரு. பிடக்குயில் கூவையில உன்னுடைய வேதனைய நான் அறிந்தேன். பாட்டு பாடுங்க. என்ன தவம் செஞ்சேனோ என் மாமா. வண்ணக்கிளி கைய தொட சின்ன சின்ன கோலமிட உள்ள மட்டும் வழியே நானே. உள்ள மட்டும் வழியே நானே. நம்மளே போய் மைக் வாங்கி பாடிட்டு வந்துருவோமா? நம்மளும் பாடலாம். அவங்களோட நம்மளே நல்லா பாடுற மாதிரி தோணும். ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து இஞ்சி இடுப்பு பழகி சாமியோட எடுக்கேட் பண்றேன். இடுப்பு இஞ்சி இடுப்பு மாதிரியா இருக்கு. அதனால வந்து நந்தினி கோவப்பட்டு அவர் பாரு பொண்டாட்டிக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்றாரு, எனக்கு என்ன நீ பண்ணிருக்க அப்படின்னு சொன்னதை அவர் வந்து எழுந்து போயிருக்காரு. என்ன சாங்னு தெரியல. சொல்லிட்டாரா என்ன சொன்னாரு தெரியல. சர்ப்ரைஸா? என்ன சாங் சொன்னீங்க? Thank you. That was a wonderful thank you சொல்லுங்க. request. Thank you so much. Thank you so much. I hope you enjoyed this song. Yes, 100%. தனி ரீல்ஸ் போச்சுன்னு நினைக்கிறேன். Voice super. Thank you. கண்கள் மீனம்மா நீயா சொன்ன? தேனம்மா தேனம்மா நாடம் தேனம்மா சுகமாக ஒரு ராகம் உருவாகும் மேடை நாதமும் இதமாக சுகம் காண நன்னாரி சர்பத் மாதிரி காம்ப்ளிமெண்டரி தானே. ஸ்ட்ராபெரி நல்லா இருக்கா? ஜெல்லி மாதிரி இருக்கா?
சாங் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அநேகமா. வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்லையா? அவர் டெடிகேட் பண்ண சாங் வரப்போகுது. என்ன சாங் எக்ஸைட் இல்ல என்ன சாங் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா டெடிகேட் இது வரைக்கும் பண்ணது இல்ல, அதனால தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இல்ல பண்ணிருக்காரு, தேடிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சாங்க சொல்லிருக்காருன்னா நீங்களே பாருங்க. அவங்க கூகுள்ல கிடைக்கலையா? விஜயகாந்த் சாங் சொல்லிருப்பாரு நினைக்கிறேன். விஜயகாந்த் சாங் அது என்ன பாட்டு? ஒரு பாட்டு பாடுவாரு, அது என்னது? ஆடியில அந்த போராட்டத்துக்கு போராடடா வாழேந்தடா அதுதான் சொல்லிட்டு வந்தீங்களா? அது சொன்னாலும் சொல்லிருப்பாரு. சொன்னா அசிங்கமா போயிடாது. டெடிகேட் சொல்லிட்டா சாங் யார சொல்லுவாங்களா? போராடுடா பொண்டாட்டியோட போராடுடா டெய்லியும். அதுவா இதுவா என்ன போடவே இல்லையா அவரு? அவர் கிடைக்காத சாங்க சொல்லிட்டு வந்திருக்காரு பாவம். நீ சொல்லிட்டு தான் உங்களுக்கு புரிஞ்சுச்சா சொன்னது? நீ போய் சொல்ல கிடைச்சதா கேளுங்க. நீ ஏதோ கேக்க தெரியல, தாய் சிக்கன் நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ஒரு மாதிரி ஸ்வீட்டும் இருக்கு, ஸ்பைசியும் இருக்கு. பிளேட் கொடு அம்பரீஷ், ஆளு ஒரு பிளேட் கொடு. வா அங்கிள் ஒரு பிளேட் கொடு சாப்பிடுவாங்க. காயின் பரோட்டா. பரோட்டா மேல வந்து கொஞ்சமா சிக்கன் வச்சு. இது நல்லா இருக்கு, சாப்பிடுறியா? காதல் நீதானா இன்னும் வரலையே. உன்னை காண இது குடுக்கலாம்ல அவனுக்கு? கண்கள் கொண்டேனா. அங்க வரியாப்பா? ஷாங்காய் ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் கலந்ததுதான் ஷாங்காய் ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ், ரைஸும் நூடுல்ஸும். சில பேருக்கு நூடுல்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும். அதனால இது ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிட்டுக்கலாம். ரெண்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. உட்கார்ந்து பிரிச்சுக்கோங்க. பிரிச்சு சாப்பிடுங்க. பிரிச்சு எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் வேணுங்கிறவங்க நூடுல்ஸ் வந்து பொறுக்கி எடுத்துக்கலாம். காயின் பரோட்டா எப்படி இருந்துச்சு? அம்பரீஷ் குட்டி தான் இதை கேட்டான். காயின் பரோட்டா நல்லா இருந்தது, ஸ்பைசி, கொஞ்சம் ஸ்பைசியா. ஃபுல்லாலாம் சாப்பிட முடியாது, யாராலும் சாப்பிட முடியாது. நீ சாப்பிடுங்க, சாப்பிடுப்பா. அவனுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. அண்ணா கொஞ்சம் எடுத்து வைங்க. நான் பிளேட் தரேன். சாப்பிடணும். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டு கேளு, உண்மைகள் சொன்னேன் துணியோடு லயம் போலவே, இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. வாட்டர் பாட்டு கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் கண்ணெல்லாம் கலங்குது. உண்மைகள் சொன்னேன். நீ காமெடி பாட்டு, உனக்கு ஃபீலிங்ஸே வராது. இப்ப என்னோட பாட்டா இருக்கணுமா? வேற லெவல் பண்ணிடுவேன். ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுங்க. அம்பரீஷ் நீ டான்ஸ் ஆடு. இறங்கி இதுக்கெல்லாம் சொன்னா எப்படி ஆடுவாங்க? கண்ணாளன் நிலைமை என்ன கடலோடு பாட்டு சொல்ல கொக்குக்கும் நாரைக்கும் கண்ணாலையுதே. நீரின் மகன் எந்தன் காதலன் நீரின் கருணையில் வாழுவான், இன்று நாளைக்குள் மீளுவான், எனது பெண்மையை ஆளுவான், என்னை மீண்டும் தீண்டும் போது. 12 மணி. இந்த கடிகாரம் வர ஓடி தொலைய மாட்டேங்குது. 12:15 விடிஞ்சிருச்சா? சரி விடிஞ்சிருச்சுங்க. ஆனால் எங்களுக்கு இப்போதான் ஒரு விஷயம் ஞாபகமே வந்திருக்கு. இந்த நாளே மைக் இல்லையா? இந்த நாளே முடிஞ்சு அடுத்த நாளே பிறந்துருச்சு. எங்களுக்கு இப்போதான் ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கே வந்திருக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன நாள் தெரியுமாங்க? நாங்கள் இந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ண நாள் இன்னைக்கு 24 ஏப்ரல். இந்த நாளில் வந்து நான் 2 நாள் முன்னாடி யோசித்தேன், இன்னும் 2 நாளில் வந்து நம்ம வீடு கிரகப்பிரவேசம் பண்ண நாள் அப்படின்ட்டு. ஆனால் கரெக்டாக இன்னைக்கு மறந்துட்டேன். நான் இன்னைக்கு காலையில் கூட ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து அதை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன்.
அப்படியே மறந்துட்டேன். ஈவினிங் வெளில போனோமா அதில் அப்படியே மறந்து போயிட்டோம். செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப. ஆனால் நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். போக மாட்டோம். இன்னைக்கு வந்து நந்தினி தான் எங்களை ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே கூப்பிட்டு போயிருக்கா. நல்லா இருந்துச்சு. நல்லா அந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஒரு மேரேஜ் ஆன கப்புள்ஸாக போகிறத விட லவ்வர்ஸ்லாம் போனாங்கன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு அது மட்டும் தான் நீ சாப்பிட்ட. வெல்கம் ட்ரிங்க் வந்து ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே வந்து ஒரு மல்டி கியூசன் ரெஸ்டாரண்ட்டுங்கிறதால நமக்கு தெரியாத டிஷ்ஷஸ் தான் நிறையா இருந்துச்சு. பட் ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இவர் சூப்புன்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது ஏதோ சூப் மாதிரியே இல்லை, ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்காய் பால் குருமா மாதிரி இருந்துச்சு. ஆமாம். அப்புறம் சிக்கன்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் காயின் பரோட்டான்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஆளுக்கு ஒன்று தான், லைட் ஸ்பைஸியாக இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. எனக்கு அதில் பிடிக்காதுன்னு பார்த்தா லாஸ்ட்டாக அம்பரிஷ் வந்து ஃப்ரைடு சிக்கன் சொல்லிட்டு கேட்டான். அந்த ஃப்ரைடு சிக்கனோட நாங்கள் வந்து கேஎஃப்சி ஸ்டைலில் இருக்கோம், இல்லை வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது சுத்தமாக மொறு சிக்கன் மாதிரி. ஆனால் அது சுத்தமாகவே நல்லா இல்லை, ஒரு மாதிரி டேஸ்ட்டே இல்லை. பச்சை சிக்கனை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, மசாலாவே இல்லை. ஆமாம், அது ஏதோ என்னமோ நூடுல்ஸும் ஃப்ரைட் ரைஸும் மிக்ஸ் பண்ணி என்னமோ ஒரு ரைஸ் சொன்னாலே, அது பேர் மறந்துடுச்சு. அந்த ரைஸ் சொல்லியிருக்கோம், ஏதோ ஒரு ரைஸ் எனக்கு மறந்துடுச்சு. அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு பேர் என்ன? தெரியல, மறந்துருச்சு எனக்கு. செச்வான் கிடையாது, ஏன்னோ தெரிலங்க, எனக்கு மறந்துருச்சு. சரி ஓகேங்க, இது வந்து சும்மா ஒரு அவுட்டிங் போகலாம் அப்படின்னு பக்கத்தில் எங்கேயாவது சாப்பிட போகலாம். அவங்க ரெண்டு மூணு நாளாக கூப்பிட்டே இருந்தாங்க, பக்கத்தில் ஏதாவது போகலாம் அப்படின்னு அப்படியே பிளான் பண்ணி போனது. ஆமாம், இது சும்மா பக்கத்தில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு நினச்சோம். அப்படியே இது வந்து ஒரு நைட் அவுட் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வந்து பிலாலில் எல்லோரும் டீ குடிச்சிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களையும் கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நாங்களும் வந்தாச்சு. அவங்களுக்கு ஆக்சுவலாக வீக்கெண்டு 2 நாள் அவங்களுக்கு ஆஃபீஸ் லீவ், சாட்டர்டே சண்டே. எங்களுக்கு மட்டும் இவர் ஆஸ் யூஷுவல் காலையில் மார்னிங் வந்து அவர் பிஸ்னஸ்க்கு போயிடுவார். அம்பரிஷ் குட்டிக்கு இப்போ லீவுன்றதால நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வந்து இருந்துட்டு வந்தோம். ஆமாம், லேட்டாக எழுந்திரிக்கலாம். ஆனால் வந்து எனக்கு ஸ்கூல் இருக்கும்போதாவது கொஞ்சம் தூக்கம் நல்லா வந்துச்சு. இப்போ லீவ் விட்டதுலேருந்து தூக்கமே வர மாட்டேங்குது எனக்கு. நான் காலையில் 5:45 நான் இன்றைக்கி எழுந்துக்கிறேன். டெய்லியுமே 5:45 ஷார்ப்பாக அலாரம் அடித்த மாதிரி எழுந்துக்கிறேன். ஆனால் ஸ்கூல் இருக்கும்போதெல்லாம் 7 மணி ஆனால் கூட எனக்கு அப்படியே தூக்கமாக வரும். இப்போ என்னன்னு தெரில, லீவ் விட்டதுலேருந்து 5:45 எழுந்துக்கிறேன். இது ஒரு குட்டி விளாகு. ஆனால் இந்த எங்களோட கிரகப்பிரவேசம் பண்ண நாள் இதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். சரி ஓகேங்க. இது ஒரு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங்லாம் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் நம்ம என்ன வீடியோ போட்டாலும் அது வரும். நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். பாய், குட் நைட், பாய்.